ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பருப்பு மசால் வடை பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு ஹோம் மினிஸ்டர் சொல்லுவாங்க. சொல்லுங்கள். 1 கப் கடலை பருப்பு. ஓகே. 2-3 ஸ்பூன் துவரம் பருப்பு போட்டுக்கணும். ஓகே. நான் மசூர் டால் போட்டிருக்கேன். ஓகே. அப்புறம் வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், சாப் பண்ணியிருக்கேன். ஓகே. அப்புறம் 4-5 பூண்டு இடிச்சு சேர்த்துருக்கேன். ஓகே. அப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஓகே. இதான் இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சோண்டு இப்போ கடலை பருப்பு மசூர் டாலை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு அப்புறமா நீங்கள் ஆன பிறகு போடுவாங்க. அடுத்தது அரைக்கணும். எப்படி அரைப்பீங்க? ரொம்ப நைஸா அரைக்கணும். இப்போ இந்த வடையில் சோம்பு ஜீரகம் மாதிரி போடுவீங்களா மாட்டீங்களா? போடுவேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு. ஓகே ஓகே, பார்க்கலாம் எப்படி வருது. இப்போ சீரகம் போட்டீங்க, சோம்பு போட்டிருக்கீங்க லைட்டாக. இப்போ அடுத்தது உப்பு போட போகிறீங்க இல்லையா? இப்போ வாங்க கொரகொரப்பா அரைச்சிடுவோம். இப்போ கொரகொரப்பா அரைச்சிட்டீங்க இல்லையா? ஓ வெரி குட், சூப்பராக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முன்னாடி இந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ இதில் போட்டாக்கா வடை கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும்னு தனியாக எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ அதை மிக்ஸ் பண்ணுவீங்களா இல்லையா? இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி வடை பொரிக்க போகிறாங்க. வடை போட்டு எடுக்க போகிறாங்க. எடுத்து போகணும். இதை லைட்டாக தட்டி அதில் சேர்க்குறீங்க இல்லையா? கையிலே தட்டிடுவீங்க இல்லையா? சில பேர் அந்த இலையில வச்சு தட்டுற மாதிரி அந்த மாதிரியும் பண்ணலாம் இல்லையா? இது தேவையில்லை. ஓ, இது அப்படியே போட்டு எடுத்துடலாம். வாவ், வடை சூப்பராக நல்லா புரிஞ்சு வந்துடுது. பார்க்குறதுக்கு சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது. வாசனை வேற வருது. வாவ், ஃபைனலி அவுட்புட் நல்லா வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது வடை பார்க்குறதுக்கு. அந்த கார்லிக் இடித்த கார்லிக், அப்புறம் மேலே போட்ட அந்த கடலைப்பருப்பு எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம விலாகில் போடுறது இந்த 5 மினிட்ஸ் குக்கிங் ரெசிபியில் இதுவும் ஒன் ஆஃப் த ஃபேவரட்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற விலாக் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம வேறு ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய் பாய்.